58, 59, 60, 61வது சாப்டர்ஸ் இன் காண்டீபம். 4 சாப்டராக சேர்த்து படிக்கும் பொழுதே தெரிஞ்சிருக்கோம். ஐ டிட் நாட் ஹாவ் மச் மீட் டு டேக் ஃப்ரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த 4 சாப்டர்ஸையும் சேர்த்து சொல்லும் பொழுது. குறிப்பாக 60வது சாப்டரை ரொம்ப தனித்து அதை பற்றி பேசணுன்னு இருக்கேன். அது முதல்ல சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன். ஸோ தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ரெட் த நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப ஹார்ஷான கிரிட்டிசிசம் அதிகமாக வைக்க விரும்பலை இந்த வீடியோஸில். அதுதான் முதன்மையான காரணம். பட் அட் த சேம் டைம் எனக்கு உண்மையிலே ஒர்க் ஆகிற இல்லை ஒர்க் அவுட் ஆகாத சில சாப்டர்ஸை பற்றி பேசி அது ஏன் ஒர்க் ஆகலைங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் அப்ஜெக்டிவாகவும் அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ், அந்த பர்டிகுலர் நரேஷன் ஒரு இலக்கிய மதிப்பீட்டின்படி பார்த்தோமானாலும் ஒரு லைக் குறையோடு தான் சில சாப்டர்ஸ் இருக்குங்கிறதையும் எடுத்து சொல்ல தான் நான் இந்த வீடியோஸே பண்ணிகிட்ருக்கேன். I mean, I don't give a fuck about 10 views, 15 views, 20 views or 100 views or 200 views, whatever it is. I don't give a fuck, right? ஸோ அதனால் எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் சொல்லணும், ரொம்ப நேர்மையாக சொல்லணும். அதே நேரத்தில் எனக்கு சொன்னதோடைய காரணங்களை நானே அலசி பார்த்துக்கணும். அண்ட் ஒட்டு மொத்தமாக இவ்வளோ வருஷமாக இலக்கியம் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது அப்ஜெக்டிவாக சில இலக்கிய விமர்சனங்கள் வைக்கலாம். இது ஒட்டு மொத்தமாகவே ஒரு இலக்கிய தகுதியின்படி கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான என்னோட பார்வையை முன்வைக்க தான் இந்த வீடியோ சீரிஸ். ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது முக்கியமாக 60வது சாப்டர் பற்றி சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னா 60வது சாப்டரில் மிகப்பெரிய குறை ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறதுலாம் ஒரு குறை கிடையாது. ஏன்னா எதுவுமே நடக்கலையானும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுவான்சஸ் அண்ட் மைக்ரோ அப்சர்வேஷன்ஸ் ரியலி எக்ஸைட்ஸ் மீ, ரைட்? ஐ மீன் ஒரு இலக்கியத்துடைய முதல் வேலையே அதுதான் நினைக்கிறேன். மற்ற எந்த மீடியம்லேயும் சொல்ல முடியாத சில விஷயங்களை இலக்கியத்தை சொல்லலாம். அது அந்த நுவான்சஸில் தான் இருக்குது, நுண்மைகளில் நுட்பங்களில் தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த நுட்பங்களும் நுண்மைகளும் மேல் உணர்வுகளும் அந்த மைக்ரோ அப்சர்வேஷன்ஸும் இல்லை, அந்த அவதானிப்புகளும் அந்த வேறு மாதிரியான ஒரு பார்வை கோணமும் இல்லை, அதுலேருந்து எழுந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கை சித்திரம் இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ். அது ஜேவே எழுதியிருந்தாலும் சரி, ஆசான் தான். பட் இருந்தாலும் ஐ ஹாவ் டு பி லிட்டில் அப்ஜெக்டிவ் ஹியர் நம்புகிறேன். எஸ்பெஷலி 60வது சாப்டரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஸோ இந்த 58லேருந்து 61 பார்த்தோம்னா அதில் 60 அது எங்கே ஃபிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கலி அரிஷ்டநேமி, அர்ஜுனன், சுபத்ரி எல்லாரும் துவாரகையை நோக்கி போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய சில ஒரு மிகப்பெரிய விழா, ஒரு மணக்கோலம். அங்கே சுப்ரதீபம்ங்கிற ஒரு யானையை பற்றிலாம் பெருசாக பேசப்படுது 59வது சாப்டர் இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அந்த சுப்ரதீப யானையை பற்றின ஒரு மிகப்பெரிய டிஸ்கிரிப்ஷன், அது எப்போ வந்தது, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, மேல் உலகத்திலேருந்து மண் உலகத்துக்கு வந்த ஒரு பயங்கர ஒரு அமானுஷ யானை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பேசிக்கலி ஹியூமனைஸ் பண்ணுறாங்களா அந்த யானையை. ஸோ லெட் இட் பி தேர். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல சாப்டர்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி அவங்க வரக்கூடிய ஜேர்னியில் அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ஸ் 58வது சாப்டரில் ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் அந்த வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவான புரிதலை 2 கேரக்டரும் மாற்றி சொல்லிக்கிறதாகட்டும், இல்லை சுபத்ரையோட ஒரு இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் தட் சிவயோகி, நாட் ஆஸ் அன் அர்ஜுனன், அதனால ஏமாச்சிருக்கிறோம், டுவர்ட்ஸ் தட் சிவயோகி, அந்த பர்சனாவை படிச்சிருக்கக்கூடிய சில எக்ஸ்பிரஷன்ஸ் இதுலேருந்து வெளில வருது. ஸோ 59 போகுது. ஆனால் 60வது சாப்டர் அரிஷ்டநேமியை புகழ்ந்து, இல்லை இந்த மன விழாவை புகழ்ந்து எல்லா நாட்டு அரசர்களும் மடல் அனுப்புறதாகட்டும், வாழ்த்து செய்தி அனுப்புறதாகட்டும், அது ரொம்ப விலாவரியாக சொல்லி அதுக்கப்புறம் அரிஷ்டநேமி அந்த கொட்டிலுக்கு போகிறாரு. அந்த யானை மேலே, அந்த வெள்ளை யானை மேலே அந்த அரிஷ்டநேமி உட்காந்துட்டு வர்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு திங்காக இருக்குது. ஸ்டில் ஹேவன்ட் ரீச் தட் ஸ்டேஜ். அவர் ஏறி உட்காந்ததுன்னா 61வது சாப்டர். எப்படி அவர் சொல்கிறத கேட்டு அந்த வெள்ளையான ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு சிறுவன் போல அரிஷ்டநேமி கிட்ட நடந்துக்குது அப்படிங்கிறதுலாம் 61வது சாப்டர். பட் 60வது சாப்டரில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே எனக்கு தெரிஞ்சு ஒரு க்ரியேட்டிவ் ஜூஸஸ் ரொம்ப கம்மியாக ஃப்ளோ ஆகிருக்கிற டேஸில் இல்லை ஃபேஸில் இதை எழுதியிருக்காருன்னு தோணுது. 1. 2வது, இங்கே ஆரம்பித்து இங்கே மட்டும்தான் முடிக்கணும். அதுக்குள்ளே எப்படியாவது இந்த அளவுக்கான பக்கங்களை நிரப்பணும், இல்லை வார்த்தைகளில் பத்திகளில் நிரப்பணுங்கிறதுக்காகவே ரொம்ப ரொம்ப கட்டமைக்கப்பட்ட, செயற்கையாக உள்நுழைக்கப்பட்ட நிறைய வாழ்த்து செய்திகள். ஒவ்வொரு அரசர்கிட்டேருந்து அந்த வாழ்த்து செய்திகளை படிக்கும்போது ரொம்ப போரிங்காக இருந்தது, ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருந்தது.
ஒருவேளை அந்த எக்ஸாஸ்டிங்கான ஃபீலிங்கை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு தான் அப்படி வந்து தேவையில்லாமல் நிறைய பத்திகளை செலவழித்து ஒன்றுமே இல்லாத அன்றாட டிரான்சாக்ஷனல் விஷயங்களை அங்கே அவங்க நின்னாங்க இவங்க நின்னாங்க மாலைகளாக இருந்து ஐ கேன் கெட் த வேர்ல்ட் பில்டிங் கம்ப்ளீட்லி லைக் ஐ ரியலி லவ் தட். பட் அந்த வேர்ல்ட் பில்டிங் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப 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 சாதாரண விஷயங்களை கூட சொல்லிக்கிட்டே போனால் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாமே. அந்த யதார்த்தவாத அழகியல் கூட இல்லையே. யதார்த்தவாத அழகியல் வந்து ஒரு கண்டினியூஸாக அந்த யதார்த்தவாத எழுத்துலேயே ஒட்டி நின்று ஒரு முழு வாழ்க்கை சொல்லும் பொழுது, ஒரு முழு ஈவெண்ட்டை சொல்லும் பொழுது இட் ரியலி சிட்ஸ் வித் இன் த ஹார்ட். பட் அரிஸ்டனேமி இந்த மாதிரி ஒரு நாடகீய உலகத்தில் ஒரு நாடகீய தருணங்கள் நிறைந்த ஒரு விண்முரசில் ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன்னு சொல்லி அதில் ரொம்ப நுட்பங்களையும் நுண்மைகளையும் ஓமைகளையும் உருவகங்களையும் எதையுமே எடுத்துக்காமல் எந்த லிட்ரரி எலமெண்ட்ஸும் போடாமல் ஜஸ்ட் வார்த்தையில் லைக் அந்த வெண்முரசுக்கு உண்டான மொழியை மட்டும் வச்சு நிறைய பத்திகளை அப்படியே கடந்து செல்றது இருக்குல்ல 60ஆம் சாப்டர். ஐ சம்ஹவ் ஃபெல்ட் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிக்கணும், இதுக்கு நடுவில் என்ன வேணால் போட்டு நிரப்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சியமான போக்கு தான் 60ஆம் சாப்டரில் எழுதப்பட்டிருக்கோ அந்த அலட்சியமான போக்கோட தான் 60ஆம் சாப்டர் எழுதப்பட்டிருக்கோம் எனக்கு தோணுச்சு. ஐ வாஸ் ரியலி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆக்சுவலாக, என்ன இருக்குது அதில் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் இட்ஸ் நாட் லைக் ஒரு சாப்டரை எந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அதை விமர்சித்து என்னுடைய கருத்துக்களை சொன்னாலும் அதுலேயும் சில ஒரு 2-3 இடங்கள் எனக்கு பிடிச்சிருந்து. நான் சொன்ன அதே அந்த திராபையான எக்ஸாஸ்டிங்காக இருக்கக்கூடிய லைக் அவ்வளோ வாழ்த்து செய்திகளும் படிக்கும்பொழுது அதை பற்றின ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது. அதை நான் குறித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு டீசர் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா அத்தனை வாழ்த்து செய்திகளும் அவ்வளோ செயற்கையாகவோ இல்லை வந்து கட்டமைக்கப்பட்டு எழுதப்பட்ட அவ்வளோ வாழ்த்து செய்திகளும் அந்த விழா தருணத்தில் லைக் ஒரு இன்பமான விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இட் ஆல்சோ ஆட்ஸ் லைக் இதெல்லாம் சம்பிரதாயம் தான், இதெல்லாம் வந்து சடங்குகள் வழியாக தான் வருது லைக். ஆனாலும் இதெல்லாம் முக்கியம் ஒரு விழா தருணத்தில். ஆல் திஸ் லைக் டிரான்சாக்ஷனல் ரிச்சுவல் திங்ஸ் ரியலி கிவ்ஸ் தட் லைக் ஃபெஸ்டிவிட்டி மூட் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஆனால் அவ்வளோ தூரம் செலவழிச்சிருக்கோம்னு தெரியல. பட் தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஸோ 60ஆம் சாப்டர்லேயும் எனக்கு பிடித்த சில விஷயங்கள் இருக்குது. டோட்டலாக டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னுடைய இன்டென்ஷனே கிடையாது. அதே மாதிரி சுதீர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் கிரிட்டிக் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறதா எனக்கு அடிக்கடி பொருந்துதுன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு படைப்பையுமே அவ்வளோ ஈஸியாக ஃபுல்லாக டிஸ்மிஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். எஸ், வி வில் ஹேவ் லைக் லாட் ஆஃப் கிரிட்டிசிசம்ஸ். பட் அதுலேயும் சில ஆங்கிள், சில இடங்கள், சில தருணங்கள், சில வாழ்க்கையை பற்றின புரிதல்களை எடுத்து ஒரு படைப்பாளி சொல்கிறான் இல்லையா, எவ்வளோ மொக்கையான படைப்புலையும். ஸோ தட் வில் ஒர்க் ஃபார் அஸ்ன்னு நான் நம்புகிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு இலக்கிய அல்லது சினிமா படைப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும். மீதி கச்சடா லைக் பிலோ ஆவரேஜ் படைப்புகள்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்லாம், அது வேறு விஷயம். ஸோ வித் தோஸ் நோட்ஸ், ஸோ அதனால் 58லேருந்து 61 வரைக்கும் எனக்கு அவ்வளோ மீட்ஸ் லைக் எனக்கான விஷயங்கள் இல்லாத லைக் சாப்டர்ஸாக தான் எனக்கு தோணுச்சு. பட் ஸ்டில் ஐ ஹவ் நோட்டட் லைக் லாட் ஆஃப் ஸ்டஃப். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். அர்ஜுனன் திரும்பி சுபத்திரையிடம் வாழ்த்தொலி எழுப்புகையில் மட்டுமே தங்களை குடிமக்கள் என உணர்கின்றனர் மானுடர் என்று விதுரர் சொல்வதுண்டு என்றான். சுபத்திரை ஆம் என்று சொல்லி திரும்பி யாதவர்களை நோக்கிய பின் சேர்ந்து குரல் எழுப்புகையில் அச்சொற்களை அவர்களே நம்பத் தொடங்குகிறார்கள் என்றாள். எனக்கு இந்த லைனை படித்தவொடனே, ஏன்னா அவங்கெல்லாம் தேர் அப்ரோச்சிங் துவாரகை, மக்கள் எல்லாம் அப்படியே பயங்கர, ஏன்னா முன்னாடியே அரிஸ்டனேமி பக்கம் ஒட்டுமொத்த யாதவ குரூப்பும் எஸ்பெஷலி துவாரகையில் இன்க்ளைண்டாக இருக்கிறத நம்ம படிச்சிருக்கோம். கரெக்ட். அரிஸ்டனேமிக்கும் கிருஷ்ணனுக்கும் நடக்கக்கூடிய அந்த நேரடி யுத்தம், ஒரு உடல் ஒரு மற்போர் நடக்கும் பொழுது துவாரகையில் டோட்டல் ஆஸ் அப்போஸ் டு லைக் அவர் பர்செப்ஷன் இமேஜ் கிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அரிஸ்டனேமி தான் வின் பண்ணணுங்கிற மாதிரியான ஒட்டுமொத்த அந்த குரூப்போட ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல. ஸோ அதனாலேயே வந்து திரும்ப வரான் அப்படிங்கிறப்ப அங்கே இருக்க மக்கள்லாம் எவ்வளோ ஆர்ப்பரித்து லைக் கூச்சலிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க, இன்பமாக இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லப்படுறப்ப இந்த ஒரு பர்டிகுலர் லைன், வாழ்த்தொலி எழுப்புகையில் மட்டுமே தங்களை குடிமக்கள் என உணர்கின்றனர் மானுடர் என்று விதுரர் சொல்வதுண்டு. சேர்ந்த குரல் எழுப்புகையில் அச்சொற்களை அவர்களை நம்பத் தொடங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன ரிமைண்ட் ஆச்சுன்னா, ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு சோஷியல் கேதரிங்லேயும் ஒவ்வொரு லைக் நம்ம குரூப்பாக
ஐ மீன் ஹியூமன் பீங்ஸ் சோஷியல் அனிமல். பட் இருந்தாலும் எப்போவுமே ஒரு குரூப்பாக ஒரு ஐடென்டிட்டிக்கு கீழே இருக்கும் பொழுது அந்த குரூப்பை பற்றியோ இல்லை அந்த குரூப்பை சார்ந்தோ அந்த ஒரு சோஷியல் கேதரிங்கை சார்ந்தோ அந்த ஒட்டுமொத்த குரூப் ஐடென்டிட்டின்னு இருக்கலாமே, அதை ஒரு மந்திரம் மாதிரியோ அதை ஒரு பாடலாகவோ அதை ஒரு லைக் உச்சாடனம், ஒரு மந்திர உச்சாடனம் மாதிரி சொல்லக்கூடியது இருக்குல்ல, ஒரு நேஷ்னல் ஆந்தமே எடுத்துக்கோங்க. லைக் அது சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி குரூப்பாக கத்தி ஒரு ஸ்லோகன் ஆகட்டும், லைக் ஒரு ப்ரொட்டஸ்ட்லாம் போகும்பொழுது அந்த ஒட்டுமொத்த குரூப்பும் கத்தி கத்தி சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகன் ஆகட்டும், அது சொல்லும் பொழுது அந்த குரூப்பாக உறக்க கத்தி சொல்லும் பொழுது அத்தனையும் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக சப்கான்ஷியஸாக போய் அது ஒரு நம்பிக்கையாக போய் உட்காருதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த குரூப்போட சேர்ந்து போகக்கூடிய அந்த ஒரு களியாட்டு மனநிலையும் அந்த ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டும், அதே சமயம் அந்த ஸ்லோகன்ஸு அங்கே சொல்லக்கூடிய பாடல்கள் அது எல்லாத்துமே கன்வெர்ட் ஆகி நம்ம மைண்டுக்குள்ளே ஆழமாக பதியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் தோஸ் ஹூ கோ அண்ட் தென் கெட்டிங் இன்க்ளைன் டு தோஸ் குரூப்ஸ், எந்த குரூப் ஆனால் இருக்கட்டும், லெஃப்ட்டு ரைட்டு லைக் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம் பண்ணாதான் தட் இஸ் லைக் கார்பரேட்டு எப்படி வேணா இருக்கட்டும், லைக் ஸோ உண்மையிலே கார்பரேட்டில் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. பட் பண்ண எப்படி இருக்கும், இட் வில் ரியலி இன்க்ரீஸ் தி லாயல்ட்டி ஃபார் த கொலீக்ஸ் டுவர்ட்ஸ் த கம்பெனியில். குரூப்பாக இது பண்ணி அப்படி ஒரு கோஷம் போட வச்சோம், ஒரு ஸ்லோகன் போட வச்சோம், எல்லா லைக் ஒவ்வொரு டீம் அக்கௌண்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சு கோஷம் போட வச்சோம் ஒரு கம்பெனி சார்ந்து அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். தட் வில் இன்க்ரீஸ் த லாயல்ட்டி ஆஃப் பீப்புள் பிகாஸ் தட் ஹேஸ் த பவர். அந்த ஒரு சோஷியல் குரூப்புக்கே இருக்கக்கூடிய ஒரு குரூப்போட பவர் இருக்குது, அந்த ஸ்லோகனுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த மாதிரி கத்தி சொல்லும்பொழுது ஒரு குரூப்பாக நிறைய மக்கள் சேர்ந்து கத்தி சொல்லும் பொழுது உண்மையிலே இந்த குரூப் ஐடென்டிட்டியை நம்ம ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் லைக் குட் டாக்டிக்ஸ் டு இன்க்ரீஸ் த லாயலிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். சுபத்திரை என்றேனும் ஒரு நாள் அவரை களத்தில் சந்தியுங்கள் என்றாள். அவர் நிகரற்ற வீரர், கர்ணனும் இளையாதவரும் மட்டுமே அவரை வெல்ல முடியும் என்கிறார்கள் என்றான். நீங்கள் வெல்ல முடியும் என்று சட்டென்று தலை திருப்பி விழிகள் கூர்மையுற அவள் சொன்னாள். ஏன் என்றான் அர்ஜுனன். வெல்ல முடியும், வெல்வீர்கள் என்றாள் சுபத்திரை. வென்றாக வேண்டுமா என்று அர்ஜுனன் கேட்டான். சற்றே வீம்புடன் தலை அசைத்து ஆம் என்றாள் அவள். ஏன் என்று அவன் மீண்டும் கேட்டான். அவள் விழிகளை சரித்து எனக்காக என்றாள். வென்ற பின் என்றான் அர்ஜுனன். அவ்வெற்றி எனக்காக என்று அவரிடம் சொல்ல வேண்டும் என்றாள் சுபத்திரை. அர்ஜுனன் சில கணங்களுக்கு பின் சிரித்து அது நிகழட்டும் என்றான். எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வந்தது இந்த லைன்லாம் படிக்கும் பொழுது. ஐ மீன் ஆப்வியஸாக பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட், ரைட்? என்ன கிட்டத்தட்ட நீ என்னை காதலிக்கிறியா? ஆமாம் சொல்லு, காதலிக்கிறியா இல்லையா? ஆமாம், என் மேலே உனக்கு அன்பு இருக்குல்ல, என் மேலே உனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல, ஒரு இன்ஃபேக்சுவேஷன் வந்துருச்சுல, இப்போது அது காதலாக மாறும்ல. ஸோ ஓகே, யூ ஸ்டார்டட் லவ்விங் மீ, யூ வில் பி இன் லவ் வித் மீ இன் த ஃபியூச்சர், அப்படி தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு ஆமாம் எஸ் அப்படிங்கிற மாதிரி சுபத்திரை ஒப்புக்கொள்கிற மாதிரி இருக்குது எனக்கு இந்த ஹோல் எதையும் படிக்கும்பொழுது. ஸோ க்யூட்டான அழகான மூமெண்ட். ஆனால் எனக்கு அந்த க்யூட்டான அழகான மூமெண்ட்லாம் தேவையில்லை. இதில் முக்கியமான விஷயமா இல்லை டவுட்டாக இல்லை சந்தேகமாக எனக்கு வந்தது என்னென்னா, எந்த இடத்துல எஸ்பெஷலி இந்த சிவயோகி பர்சனா மேலே சுபத்திரைக்கு ஒரு ஆழ்ந்த விருப்பம் வருது. சிவயோகி அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே இருக்கிற அர்ஜுனன் மேலே எப்படி அந்த ஒரு ஆழ்ந்த விருப்பம்? லைக் எனக்கு அது டக்கு நிறைய யோசிச்சு பார்த்தேன். இஸ் இட் பிகாஸ் ஹீ இஸ் அ நோபடி? He is not a Kshatriyan, he is not like defying like any country or ruling any country, நல்லாவே சொல்லுவோம். ரூலிங் எனி கண்ட்ரி, யாருடைய மிகப்பெரிய லைக் ஒரு எனிமியும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணனுக்கு ஓரளவுக்கு க்ளோஸான ஒரு யோகி, ஒரு சிவயோகி. அதனால் இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் சுபத்திரை நம்ம I am okay even with a random stranger. I am okay to live with that random stranger and not be a puppet in this like அரசு சூழ்தல் அப்படிங்கிற மாதிரி சுபத்திரை சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தா. அதோடைய பிரதிபலிப்பாக தான் இங்கே இந்த ஒரு ரேண்டம் சிவயோகி மேலே இவ லைக் இன்க்ளைன் ஆகிறதுக்கு, ஒரு காதல் கொள்றதுக்கு, இல்லை ஒரு மையல் கொள்றதுக்கான காரணமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஒன்று. இன்னொன்று, அர்ஜுனன் அப்படிங்கிற ஒருத்தனுடைய லைக் ட்ரேட்ஸாக, கேரக்டரிஸ்டிக்ஸாக சுபத்திரைக்கு ஊட்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய, தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த சில இயல்புகள் இருக்கல, காமுகன், மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லப்படுதில்ல. அதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக இந்த சிவயோகி பர்சனால அர்ஜுனன் இருக்கான் இல்லையா. இவளை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டு அர்ஜுனமியோடு சேர்ந்து போகிறான் அந்த ஜேர்னியில். ஒன்று. தண்ணி குடிக்க போகிற இடத்துல, அந்த அருவியில் தண்ணி குடிக்க போகிற இடத்துல, அந்த சுனையில் தண்ணி குடிக்க போகிற இடத்துல ஒரு 6 பேர் 7 பேர் இறக்கும் பொழுது அவன் கண்ணீர் விடுறான். இன்னும் ரொம்ப ரொம்ப மனம் துவண்டு போகிறான்.
right? At the same time, he is also known to be a will veeran, and then he knows போரில் அவனால் வந்து எதிர்கொள்ள முடியும் எவனையும் அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் அவனை பற்றி அந்த சிவயோகியை பற்றின அந்த பர்சனாக்கு உண்டான கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றிலாம் அவளுக்கு சொல்லப்படுது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் எப்படியோ நடந்து, ப்ளஸ் ஷீ இஸ் ஆல்சோ பிளேயிங் அ பிக் பார்ட் இன் பிரிங்கிங் அர்ஷ்டநேமி டு துவாரகை. எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த ஒரு ஜேர்னி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். நம்ம யாரோட இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம், அவங்க நம்மளை எப்படி போட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் முக்கியம், ஆனால் நம்ம எந்த தருணத்தில் இருக்கோங்கிறதும் முக்கியம். ஸோ நானும் இன்னொரு லைக் ஒரு எக்ஸும் இருக்கும். எக்ஸ்னா லிட்ரலி எக்ஸ் ஆர் ஒய், லெட்ஸே நானும் இன்னொரு பர்சன் ஒய்யும் இருக்கும். லெட்ஸே ஷீ இஸ் அ ஃபீமேல். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு வேலையில் பார்த்து பேசி பழகி அப்போ உண்டாகக்கூடிய ஒரு ஒட்டுதல், அந்த உணர்வு ரொம்ப நேரம், ரொம்ப காலம், ரொம்ப மாதம் எடுத்து அந்த ஒட்டுதல் உறவு அந்த மாதிரியான ஒரு சில லவ்வெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் அதே சேம் பர்சன் ஒய் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஜேர்னியில் எங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையிலுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜேர்னி அப்படின்னு நாங்கள் கருதக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் வி ஆர் டேக்கிங் அ பார்ட் அப்படின்னு இருக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், இட்ஸ் ஜஸ்ட் த டைம் ஃபேக்டர் தான் வித்தியாசம் நினைக்கிறேன். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே அந்த பர்சன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் அந்த டைம் ஃபேக்டர் எங்கே குறையுதுன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த வாழ்க்கை தருணங்கள் நினைக்கிறேன், பேஸ்ட் ஆன் த நிகழ்வுகள், இன்சிடென்ட்ஸ் நினைக்கிறேன். ஸோ இங்கே அர்ஜுனனும் சுபத்திரையும் அர்ஷ்டநேமி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான வந்து லைக் முனிவர் மாதிரி அருகப்படிவராக மலை மீது ஒரு ரொம்ப ரொம்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு குன்று மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கேப்பில் வாழ்ந்துட்டு இருக்க, சின்ன குகைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அருகப்படிவரை கொண்டாந்து துவாரகையில் அவருக்கு மனவிழாவை இது பண்ணி லைக் அவர் இங்கே கொண்டு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான், ரைட்? ஸோ முக்கியமாக கிருஷ்ணனுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான், துவாரகைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜேர்னியில் நாங்கள் ரெண்டு பேரும் அர்ஷ்டநேமி கூட்டுட்டு வரோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இன்சிடெண்ட் இஸ் மேக்கிங் ஒரு ரேப்பிட் ஃபயர் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ரேப்பிடாகவே ரொம்ப ரொம்ப துரிதமாகவே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், த பர்சன் மேட்டர்ஸ் அ லாட், பட் இட் இஸ் ஆல்சோ லைக் த இன்சிடெண்ட், த என்விரான்மெண்ட், where you get involved with that particular person also matters a lot for you to get connected with that person, that decides the time அப்படின்னு நான் நம்புகிறேன். மறு எல்லைக்கு தங்களை உந்தி சென்றவர்களை திரும்பி வருகிறார்கள், ஏனெனில் இது ஒரு சுழல் பாதை. நிகர்நிலையை பேணுபவர்கள் எளிதில் சரிவதில்லை என்றான். இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் அர்ஷ்டநேமியோடைய ஒரு கட்டத்துக்கு போயிட்டார், உச்சத்துக்கு போயிட்டாரு. அருகப்படிவராக போயிட்டு திரும்ப வந்து ஒரு அரசராக மாற போகிறாருங்கிறப்போ ஒரு எக்ஸாக்ட் யூட்டர்ன் நடக்குதுல்ல. இதை பற்றி நான் நினச்சி பார்க்கும் பொழுது லைக் உண்மையிலே அவ்வளோ தீவிரமாக எதுலேயோ நுழைஞ்சவங்களால் மட்டும்தான் மிகப்பெரிய யூட்டர்னும் எடுக்க முடியுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப பேலன்ஸ்டாகவே ஒரு நடுநிலையாகவே இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் இருக்கிறவங்க தொடர்ந்து அந்த நடுநிலையிலே நீண்ட நாட்கள் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் கூட இருந்துட முடியும். ஆனால் ஏதோ ஒன்றத்தை தீவிரமாக நோக்கி போகி அந்த இடத்துல அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச வெறுமை, இல்லை ஏமாற்றம், இல்லை உச்சபட்ச சந்தோஷம், இல்லை ஒரு சூன்யம், அதை கண்டுக்கிட்டு டோட்டலி ரிவர்ஸ் ஜேர்னி எடுத்து அவங்க வேற ஒரு சைடில் வேற ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. ஸோ தீஸ் ஆர் லைக் எக்ஸ்ட்ரீம் பர்சனாலிட்டிஸ், டிசைட்ஸ் த பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சனில். ஸோ அந்த பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சனை பொறுத்து தான், இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ பர்சனாலிட்டி ஆஃப் அ பர்சன். அந்த அளவுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அந்த இடத்துல ஒரு யூட்டர்ன் அடித்து அப்படி ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான் அர்ஷ்டநேமி இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம பல பேரை பார்த்துருப்போம். ஸோ எனக்கு அந்த இடத்துல நிறைய பேர் என்னுடைய லைஃப்பில் நிறையா லைக் நிறைய பேர் எனக்கு ஞாபகம் வந்தாங்க. நம்மளால் அப்படி இருக்க முடியாது. அதுக்கு வந்து இன்செக்யூர்டாக வந்து இருக்கக்கூடாது, எந்த ரிஸ்கையும் எடுக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி வேணும். ஸோ வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடலாம், ஒரு வாழ்க்கை தானே, யோலோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஆட்களை பற்றி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த ஒரு பர்டிகுலர் படிக்கும் பொழுது. நிகர்நிலையை வேண்டுவர்கள் எளிதில் சரிவதில்லை, ஆனால் மறு எல்லைக்கு தங்களை உந்தி சென்றவர்களை திரும்பி வருகிறார்கள், ஏனெனில் இது ஒரு சுழல் பாதை அப்படின்னு சொல்லப்படுது. அதை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அவர்களின் தலைக்கு மேல் எழுந்த தோள்களுடன் மெல்ல நடந்து முன்னால் வந்தார். விழவின் போது மரத்தில் செய்து சுமந்து செல்லப்படும் பேருருவ தெய்வச் சிலை என அவர்களுக்கு மேல் சென்றார். மறுகணம் எறும்புகள் இழுத்துச் செல்லும் வண்டு போல என்ற எண்ணம் அர்ஜுனனுக்குள் எழுந்தது. இதெல்லாம் தான் சின்ன சின்ன பியூட்டிஃபுல் அனலாஜிஸ்.
எனக்கு இந்த கடைசியில் இந்த ரொம்ப பிடிச்சிருந்தது. மறுகணம் எறும்புகள் இழுத்துச் செல்லும் வண்டு போல என்ற எண்ணம் அர்ஜுனனுக்குள் வந்தது. அவ்வளோ ஹைட்டாக இருக்கார்ல, ஸோ அவர் ஹைட்டாக இருக்கும் பொழுது போகும்பொழுது சுற்றி இருக்கிற அத்தனை மக்களை வந்து ஒரு எறும்புகள் போலையும் அவர் அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ளே அவர் நடந்து போகும்பொழுது ஹி வில் ஸ்டாண்ட் அவுட். ஆப்வியஸ்லி லைக் அவ்வளோ டாலாக இருக்கிறதுனால ஹி வில் ஸ்டாண்ட் அவுட். எகெயின் ஒரு டாப் வியூவில் பார்க்கும்பொழுது லைக் ஒரு டயகனல் வியூவில் பார்க்கும்பொழுது, ஒரு டாப் டயகனல் வியூவில் பார்க்கும்பொழுது உண்மையிலே எறும்புகள் வந்து அவரை தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு எறும்புகள்லாம் தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிற அந்த அனாலஜி ரொம்ப நல்லா இருந்தது. குழவி நாட்களில் அது இரவில் கனவு கண்டு விழித்து கொண்டால் பிளிரியபடி எழுந்து கொட்டிலை விட்டிறங்கி கதவுகளை முட்டித் திறந்து சதங்கை ஒலிக்க ஓடி அரண்மனைக்குள் புகுந்து இடைநாழிகளில் விரைந்து மரப்படிகளில் ஏறி இளையாதவன் படுக்கை அறைக்குள் நுழைந்து அவரது மஞ்சத்தருகே நின்று அவர் மேல் துதிக்கையை போட்டு கொள்ளும். மெல்ல புரண்டு புன்னகைத்து, கனவா, இங்கேயே துயில்க என் செல்லமே என்பார். கால் மடித்து அவர் மஞ்சத்தருகே படுத்து அவர் மெத்தை மேல் மத்தகத்தை இறக்கி வைத்து துதிக்கை நீள்மூச்சில் குழைந்து அசைவழக்க விழிசறிந்து துயிலத் தொடங்கும். இந்த ஒட்டுமொத்த பேராவையும் அந்த இடத்துல ஏன் இது சொல்லப்படுது அப்படின்னு லைக் புரிஞ்சுக்கிட்டா தான் லைக் வி வில் கனெக்ட் வித் இட் நம்புகிறேன். இங்கே சுப்ரதீபம் வருது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு யானை. தென்னகத்து அரசரே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹியூமனைஸ் பண்ணுறாங்க. லைக் விண்ணிலிருந்து வந்த தேவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை, விண்ணிலிருந்து வந்த தேவன் அமர்வதற்காகவே இங்கே வந்து இந்த யானை இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம். ஸோ எனக்கு இந்த லைனை மொத்தமாக படிக்கும் பொழுது எஸ்பெஷலி கிருஷ்ணனுக்கும் இளையாதவனுக்கும் அந்த சுப்ரதீபத்துக்கும் உண்டான அந்த கனெக்ஷனில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லப்படுது. பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனது சுப்புவோட ஏர்லி டேஸ். அவனை கொண்டு வந்தப்போ இத்தினூண்டு இருப்பான். 45 நாள் தான் அப்போது, 1.5 மாதம் கிட்டத்தட்ட. அவனை நான் வீட்டுக்கு கொண்டு வந்தப்போ பக்கத்துலேயே படுத்துப்பான். எனக்கு ஒரு டாகோட படுத்து பழக்கமே கிடையாது, ஒரு பப்பியோட படுத்து பழக்கமே கிடையாது. ஆனால் நான் எங்கே போனாலும் கூடவே தெரிஞ்சுக்கிட்டு, கக்கூசு போனாலும் கூடவே தெரிஞ்சுக்கிட்டு, இப்போவும் அப்படி தான், அது வேறு விஷயம். ஆனால் வந்து படுக்கும் பொழுது அவன் மூஞ்சை வந்து என் பக்கத்தில் வச்சு மூச்சு விடுவான். எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு அந்த டேஸ்லாம் வந்து ஞாபகம் வந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் அவன் இல்லாமல் தூங்க முடியாத ஒரு நிலை உண்டாச்சு. அவனை கட்டி பிடிச்சி மட்டும்தான் என்னால் தூங்க முடியும். இப்போலாம் அவன் என் உடம்பு பட்டுக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு அதுதான் தேவை. என் உடம்போட அவன் உடம்பு பட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு தருணமாக பட்டுச்சு இந்த ஹோல் சென்டென்ஸும். நடுராத்திரியில் கொட்டிலேருந்து வெளில வந்து அதுவாகவே மாடிப்படி ஏறி போய் எலியாதவனுடைய பெட்டில் அதை துதுக்கியை போட்டு அப்படி படுக்கிறது இருக்குல்ல, பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்ட் ஆக்சுவலாக. தட்ஸ் வை ஐ டோல்ட். 59வது சாப்டர் சுப்ரதீபத்தை பற்றி சொல்லக்கூடிய, எப்பவுமே யானைகளை பற்றி சொல்லும்போது ஆப்வியஸ்லி ஆசான் வந்து பின்னி எடுத்துருவார், படல் எடுத்துருவார் அப்படின்னு தெரியும். எஸ்பெஷலி மிருகங்களை பற்றி சொல்லும்போது அதுக்கும் மனிதனுக்கும் உண்டான, எஸ்பெஷலி ஒரு மனிதனுக்கும் அந்த ஒரு மிருகத்துக்கும் உண்டான அந்த கனெக்ஷனை பற்றி சொல்லும்பொழுது, அந்த ஒட்டுறவை பற்றி சொல்லும்பொழுது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனாலே 59வது சாப்டர் பிகம்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஒவ்வொன்றும் நிகழ்கையில் முற்றிலும் ஏபின்றி ஒன்றன் மேல் ஒன்றென வந்து விழுவது போல் தோன்றுவதே இப்புடவையின் இயல்பு. நிகழ்ந்து முடிந்த பின்னரே அவை ஒவ்வொன்றும் பெரிதொன்றுடன் பழுதர இணைந்திருப்பதை நாம் காண்கிறோம். அழகில்லாத ஊழ் வலையால் சமைக்கப்பட்டது இப்புடவி என்றறிந்துள்ளோம். அதுவே நிகழ்வதாக என்றார் அக்குரர். ஆம், நானும் அவ்வண்ணமே உரைக்கிறேன். இது அரசாணை. மணநாளில் வெண்களிர் மேலேறி என் மூத்தார் மணப்பந்தலை அடையட்டும் என்றார் இளையாதவர். இது அரிஷ்ட நேமி அந்த வெள்ளையான மேலே ஏறலாமா வேணாமா அப்படி தான் நிமித்திகர்லாம் வந்து சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லப்படுது. அவர் அப்படி ஏறி வந்து தான் மனம் கொள்ளணும், அவருக்கு கல்யாணங்கிறது அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இங்கே சொல்லப்படுறதில்ல, ஒவ்வொன்றும் நிகழ்கையில் முற்றிலும் ஏபின்றி ஒன்றன் மேல் ஒன்றென வந்து விழுவது போல் தோன்றுவதே இப்புடவையின் இயல்பு. எனக்கு வந்து இம்மிடியேட்டாக கனெக்ட் ஆனது தெரில, மேபி ஒரு ரேண்டம் அசோசியேஷனாக கூட இருக்கலாம். பட் இட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லைக் யூ கான்ட் லைக் ரியலி ப்ரெடிக்ட் எனி திங். பட் வென் யூ லுக் அட் எவ்ரி திங் லைக் ஹைண்ட்சைட்டில் பார்க்கும்பொழுது, பின் திரும்பி பார்க்கும்பொழுது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இங்கே நான் இப்படி உட்காந்து வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு பல நிகழ்வுகள் வந்து பின்னாடி நடந்திருக்கு, ரைட்? இதை நான் தொடர்ந்து பண்ணுறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி உட்காந்து இந்த சாப்டர் படிக்கிறது ஒரு காரணம் இருக்குது. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் அ ரீசன்னு பிலீவ் பண்ணலாம், இல்லைன்னா எல்லாமே ரேண்டம் அப்படின்னு பிலீவ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ டு பிலீவ், ரைட்? சூப்பர் டீலக்ஸ் தான். சூப்பர் டீலக்ஸ் படத்துடைய ஒட்டுமொத்த கோர் கான்செப்டை இங்கே ஒரு லைனில் அக்ரூரர் சொல்லிட்டார் நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் இட் மேக் சென்ஸில் கிட்டத்தட்ட 18 வருஷம் ஆகிடுச்சு அந்த யானைக்கு, சுப்ரதீபத்துக்கு, ரைட்? அது ரொம்ப ரொம்ப இளமையில் வருது. 18 வருஷம் கழித்து அவ்வளோ பெரிய யானையாக இருக்குது.
அது இங்கே வந்ததுக்கான காரணம் கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் தான் அரிஷ்டனிமே அது மேலே ஏறி உட்காரத்துக்காக தான் அது இங்கே வந்திருக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய புரிதலை எவ்வளோ கிட்டத்தட்ட இயர்ஸ் அண்ட் டெக்கேட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஏன் சில விஷயங்கள் நடக்குதுங்கிறத நாமளாகவே வந்து கணக்கு பண்ணி புரிய வச்சுக்கிறோம். ஒரு சமன்பாட்டை வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து போட்டு வைக்கிறோம், ரைட்? ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் தட் ஈக்குவேஷன் இஸ் லைக் ரியலி ஒர்க்கிங் ஆர் நம்ம மைண்டுக்குள்ள அது ஒர்க் ஆனால் போதுமா? somehow we need explanation for all the events. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். இல்லைன்னா நம்மளுக்கு விட்டுச்சிடும், ரைட்? ஏன் சில விஷயம்லாம் ரேண்டமாக நடக்குது, வி ட்ரை டு கிவ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நினைக்கிறேன். ஸோ இந்த சுப்ரதீபம் 18 வருஷத்துக்கு முன்னாடி இந்த துவாரைக்கு வந்தது கூட இதுக்கு மாதிரியான ஒரு காரணத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி அக்ரூர் வந்து ரொம்ப அதை தியரட்டைஸ் பண்ண பார்க்குறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்தது, ஒரு கணத்தில் ஒருவருக்கு மட்டுமே என ஒரு புன்னகையை அளிக்க பெண்ணின் கண்களால் இயல்வது கண்டு அர்ஜுனன் வியந்து கொண்டான். அவன் அவை தன்னை நோக்குகிறது என்று அறிந்ததும் தன்னை திருப்பினான். அக்ரூரர் அரசியருக்கும் இளவரசிக்கும் தலைவணங்கிய பின் பாஞ்சாலத்து அரசர் துருபதனின் வாழ்த்துறையை வாசிக்கத் தொடங்கினார். சுபத்திரை வேறு திசை நோக்கி புன்னகித்துக் கொண்டிருந்தாலும் அது தனக்கான விழியொலி என்பதை அவன் அறிந்தான். இந்த இடத்துல அதான் எகெயின் 60 சாப்டர் தான் நான் சொன்ன மாதிரி. 60 சாப்டரில் எஸ், மேஜாரிட்டி ஆஃப் திங்ஸ் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. பட் அதுக்குள்ளேயும் சில ரொம்ப அழகான சில தருணங்கள், ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய இல்லை புரிந்து கொள்ளக்கூடிய சில அழகான சில விஷயங்கள் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதில் ஒன்று இந்த சுபத்திரையோட சிரிப்பு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, சுபத்திரை வந்து சிரிக்கிறா, ஒரு கணத்தில் ஒருவருக்கு மட்டுமே என ஒரு புன்னகை அளிக்க பெண்ணின் கண்களால் இயல்வது அப்படின்னு சொல்றதாகட்டும். அதுக்கப்புறம் பின்னாடி சுபத்திரை வேறு திசை நோக்கி புன்னகைத்துக் கொண்டிருந்தாலும் அது தனக்கான விழியொலி என்பதை அவன் அறிந்தான். இது என்னோட ஒட்டுமொத்தம் ரொம்ப ஜென்ரலைஸ்ட் அப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இதில் ஒரு ஒரு காதலில் இருக்கக்கூடிய அன்பில் இருக்கக்கூடிய அன்பை வந்து டிஸ்டன்ஸ்னால இல்லை இன்னும் வெளிப்படுத்தாத காரணத்தினால வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழலில் இருக்கிறப்போ இன்னொருத்தர் மேலே கொடுக்கக்கூடிய அன்பை அவ்வளோ ஈஸியாக வெளிப்படுத்த முடியாத காரணத்தினால சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் வந்து வெளிப்படுத்துவாங்களே. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, அந்த காதல் வந்து அவன் மேலே தான், ரைட்? ஸோ அந்த ஹோல் மைண்ட் செட் ஆஃப் சுபத்ரை இட் செல்ஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல், ரைட்? புதிதாக எஸ்பெஷலி அந்த காதல் வயப்பட்டு ஒரு நபரின் மேல் ஈர்க்கப்பட்டு ஒரு காதல் வயப்பட்டு அந்த பர்சன் மேலே நாம் ஒரு நல்ல அபிப்பிராயம்னா கொண்டு கொஞ்சம் அப்ரோச் பண்ணுற அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அது பியூட்டிஃபுல்லான ஃபேஸ். அந்த ஃபேஸில் அவங்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த சிரிப்பு வேறு எங்கே பார்த்து சிரித்தாலும் அந்த பிரைட்னஸ் இஸ் கம்மிங் பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பர்சன். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. எப்படின்னா, ஹவு தட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் காதல் ரியலி இம்பேக்ட்ஸ் அஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். என்னுடைய இப்போ எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட காதல் இருந்தப்போ அவளுடைய ஆர்கனைசேஷனில் அவளுக்கு வந்து மந்த்லி ஒரு மூட் ஆஃப் த டீம் இல்லை மூட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் செக் பண்ணுறதுக்காக ரொம்ப சின்ன ஆர்கனைசேஷனில் வேலை பார்த்தா. அப்போ நாங்கள் வந்து ஒரு ஆரம்ப கால கட்டத்தில் இருந்தோம். எங்களுடைய காதலில் ஒரு ஆரம்ப கால கட்டத்தில் இருந்தோம். நாங்கள் 2 பேருமே ரொம்ப எக்ஸைட்டடாக எந்த வேலை இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களோட பேசும்பொழுதும் சரி, அந்த காதல் வயப்பட்டிருந்ததுனாலே அவ்வளோ இன்பத்தோடு இருந்தோம், அவ்வளோ மகிழ்ச்சியோடு இருந்தோம். அவள் வந்து அவளுடைய மந்த்லி ஃபார்ம் ஃபில் பண்ணும்பொழுது நீ எப்படி ஃபீல் பண்ணுற, என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் நினைக்கிற, என்னென்ன விஷயம் ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் உனக்கு பாசிட்டிவாக இருக்குது, இந்த மாதிரியான சில கொஷினர்ஸ் வந்து அவள் ஃபில் பண்ணுவாள். அவங்க ஆர்கனைசேஷன் ஃபில் பண்ணணும் ஒவ்வொரு மாதமும். அப்படி ஃபில் பண்ணுறப்ப முழுக்க என்னை பற்றியும் என்னுடன் உண்டான அந்த இனிஷியல் ஃபேஸை பற்றியும் அது கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி, அவளுக்கு ஒர்க்கில் எந்த அளவுக்கு அது பாசிட்டிவாக இம்பேக்ட் ஆகுது, எந்த அளவுக்கு அவள் சிறந்து வழங்குறா, என்னுடைய பெஸ்ட் பொட்டன்ஷியலை வந்து வெளிக்கொண்டு வரேன். ஏன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு உத்வேகம், மோட்டிவேஷனும் இப்போ இருக்குது பர்சனல் லைஃப் சாய்ஸஸ்னால, பர்சனல் லைஃப்பில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள்னால அப்படின்னு இதுவாக. அதே மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே உள்ளுக்குள்ள காதல் இருக்கிறப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக அந்த பர்சனுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழலில் நம்ம அத்தனை அன்பையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் சரி, அனைத்து விஷயங்கள்லையும் அந்த எனர்ஜியை கொட்டுவோம்னு நினைக்கிறேன், அந்த அன்பை கொட்டுவோம்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் இந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக
வாழ்த்தொலிகள் அமைந்ததும் அக்ரூரர் மற்ற நாட்டு அரசர் சல்லியரின் வாழ்த்துறையையும் சிந்து நாட்டு அரசர் ஜெயத்ரன் வாழ்த்துச் செய்தியும் வாசித்தார். சீரான அணிச்சொற்களில் எழுதப்பட்ட வாழ்த்துச் செய்திகள் வெறும் முறைமை வெளிப்பாடுகள் தான் எனினும் அத்தருணத்தை அழகுறச் செய்தன. நற்சொற்கள் மலர்களை போன்றவை, அழகுக்கு அப்பால் அவற்றுக்கு பொருளென எதுவும் தேவையில்லை என்று துரோணர் ஒரு முறை சொன்னதை எண்ணிக்கொண்டான். இங்கே தான் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், வாஸ் கெட்டிங் போர் டு ரீட் திஸ் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா நிறைய வாழ்த்துச் செய்திகள் இது மாதிரி கொடுக்க எகெயின் நான் என்ன நினச்சேன்னா, முதல்ல இந்த அளவுக்கு வாழ்த்துச் செய்திகளை கொடுத்து வாசகனை உண்மையிலே களைப்படைய செய்து இப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு வராரோன்னு நினச்சேன். தட் இஸ் நற்சொற்கள் மலர்களை போன்றவை, அழகுக்கு அப்பால் அவற்றுக்கு பொருளென எதுவும் தேவையில்லை. பியூட்டிஃபுல் ரியலைசேஷன், அமேசிங்கான ஒரு கண்டுபிடிப்பு. லைக் மனித மனம் அதைத்தான் ஏங்குதுன்னு நினைக்கிறேன். லைக் மிகப்பெரிய ஒரு கல்யாணம் ஆகட்டும், ஒரு பார்ட்டி ஆகட்டும், ஒரு கார்பரேட் ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு ஆனுவல் டே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு நாள் முழுக்க இல்லை அரை நாள் முழுக்க நீடிக்கக்கூடிய குடும்ப நிகழ்வு, இல்லை வேறு ஏதாவது சோஷியல் கேதரிங் ஆகட்டும், அங்கே நடக்கக்கூடிய சில ரிச்சுவல்ஸ் அண்ட் தென் அங்கே நடக்கக்கூடிய சில லைக் செயற்கையான பாராட்டுகள், இல்லை லைக் முறைமை வெளிப்பாடுகள், இந்த முறைமை கடிதங்கள், இந்த முறைமையாக செய்யப்படும் அனைத்து விஷயங்களும் எதுக்குமே பெரிய அர்த்தம்லாம் கிடையாது. அது எல்லாருமே லைக் செயற்கையாக தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த மொமெண்ட்டில், அந்த விழா நேரத்தில் அத்தனை முறைமை சொற்களுக்கும், அத்தனை சலித்து போன லைக் கிளிஷேடான வார்த்தைகளுக்கு ஒரு அழகு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதுக்கு அவ்வளோ பத்திகளை செலவு பண்ணி அந்த மாதிரி நிறைய இடங்களில் அந்த வாழ்த்து செய்திகளை சொல்லிகிட்டே இருந்திருக்கணுமா அப்படிங்கிறத நடக்கிற கிரிட்டிசிசமாக இருக்குது. ஸோ ஆனால் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். வி நீட் டு டூ தட். தெர் இஸ் நோ அதர் வே. இட் ஜஸ்ட் மேக்ஸ் த கிரவுண்ட் லைக் ஒரு 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 பர்ஃபெக்டான செட்டிங்கை உண்டு பண்ணுது அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் அத்தனை முறைமை செய்திகளும் அத்தனை முறைமை வெளிப்பாடுகளும் இந்த ரிச்சுவல்ஸுங்கிறதே அதனால தான் வந்ததோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக. ஸோ எல்லா பிக் ஃபங்க்ஷன்லேயும் அந்த ரிச்சுவலாக செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் செய்யப்பட்டே ஆகணும். அப்போ தான் ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், வி நோ தட் லைக் திஸ் இஸ் ஆல் லைக் ஜஸ்ட் ட்ரமாட்டிக்காக இல்லை ஏதோ பண்ணணுமேன்னு பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் அதை பண்ணும்பொழுது தான் அது முழுமையடையுது. அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணும்பொழுது தான் அந்த ஒட்டுமொத்த விழாவே முழுமையடையுது. ஏதோ ஒரு ட்ரெடிஷனுடைய ஒரு சின்ன ஒரு பாட்டை நம்ம இருக்கோங்கிறத அதை ஃபீல் பண்ண வைக்குது அந்த ரிச்சுவல்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய தாட்ஸ் தோணிக்கிட்டே இருந்தது ஆக்சுவலாக. அரண்மனை முழுக்க நிறைந்திருந்த ஏவலரும் சேடியரும் தங்கள் சுழற்சியின் உச்சக்கட்ட விரைவில் விரிகொண்டது போல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். எறும்புகளைப் போல ஒருவரை ஒருவர் முட்டி ஓரிரு சொற்களில் உரையாடி திரும்பினர். எவரும் எவரையும் பார்க்கவில்லை. பியூட்டிஃபுல்லான நாலேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது 6th சாப்டர் தான் வருது. எகெயின் நான் சொன்னேன்ல, அந்த சாப்டர் நான் ஹோலாக மெஜாரிட்டி ஆஃப் த திங்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருந்தாலும் வேணும்னே ஒரு ஸ்டார்டிங் அண்ட் முடிவை லைக் வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றா போல் நிறைய உள்நுழைச்சி எழுதினாலும் எனக்கு இந்த மாதிரி சில இடங்கள் அந்த அனாலஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி எறும்பு வச்சு வரக்கூடிய 2வது அனாலஜி, அது ஒட்டுமொத்த மக்கள், சாதாரண மக்களை எறும்புகளாக உருவகிக்கக்கூடிய 2வது அனாலஜி இந்த சில சாப்டர்ஸில் வருது, ரைட்? அண்ட் திஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அரண்மனையில் இருக்கும் ஏவலரும் சேடியரும் ஒருத்தர் பார்க்கும்பொழுது எறும்பு அப்படி முட்டிக்கிட்டு பார்த்துட்டு அப்படியே அதோட வழியில் போக முடியாத மாதிரி அப்படி முட்டி பார்த்துக்கிட்டு அவங்க 2 பேரும் சும்மா ஒரு 2 வார்த்தை பகிர்ந்துட்டு டக்குன்னு அவங்களுடைய வழியில் போகிறாங்க 2 பேரும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது அந்த அழகான ஒரு கம்பேரிசன், பியூட்டிஃபுல்லான ஒரு கம்பேரிசன் அது. பொன்னின் ஒளி பிற உலோக ஒளியிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருப்பதை அப்போதுதான் அர்ஜுனன் அறிந்தான். எளிய உலோகங்களைப் போல அது தன்னென ஒலிக்கவில்லை. ஒலி முடிந்து ரீங்கரிக்கவும் இல்லை. அதன் மென்மையான ஓசை அவ்வுலோகம் ஈரமாக மெத்திட்டு இருப்பது போல என்ன செய்தது. வெண்கலத்தின் ஒளியை செவி வாங்கி கொள்ளும் போது பொன்னொலியை செவியறியாது உள்ளமே பெற்றுக்கொள்வது போல தோன்றியது. இது சவுண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ். இது சுப்பர தீபத்தோடைய உடலில் இருக்கக்கூடிய பொன்னாலான மணிகளை பற்றியும் அதோடைய காலில் கட்டப்பட்டிருக்கிற சில மணிகளை பற்றியும் சொல்லப்படக்கூடிய ஒரு அழகான ஒரு அப்சர்வேஷன். இந்த சவுண்டை வச்சு வரக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் அண்ட் அனலாஜிஸ் ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. வெண்முரசு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சவுண்டை வச்சு யார் வராங்க, இல்லை என்ன நடக்குது, ஒரு தூரத்தில் ஒடுக்கக்கூடிய அந்த ஒளியின் விஷயம் என்ன. நம்ம ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி அர்ஜுனன் அரிசினிமை பார்க்கறதுக்காக அந்த மலை மேலே அந்த குன்று மேலே ஏறி போகும்பொழுது அந்த எதிரொலிக்கும் பொழுது ஏதோ 100 பேர் 200 பேர் 1000 பேர் சேர்ந்து எல்லாரும் அந்த உச்சிக்கு போகிறாங்க, மலையோட உச்சிக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சவுண்டை வச்சுன ஒரு பியூட்டிஃபுல்லான அப்சர்வேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி அனலாஜிஸ் கூட ஓகே தான், அந்த மாதிரி ரொம்ப ரேராக தான் வரும். இங்கே இந்த ஒவ்வொரு பொன்னொலி மட்டும் ரொம்ப தனித்து இருக்குல்ல, அது ஈரம் பட்டிருக்கிற மாதிரியான அந்த ஒரு ஒலி காதில் விழுது அப்படிங்கிறாரு. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் அப்சர்வேஷன். ஒரு அழகியல் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸில்.
மறுபக்கம் சுற்றி வந்து அதன் செவ்வழிகளை பார்த்தான். வெண்ணிற இமைமுடிகள் மீன் முட்களைப் போல் வளைந்திருந்தன. இமைகள் மூடி திறக்க விழிகள் எதையும் பார்க்காதவை போல் இருந்தன. துதிக்கை காட்டில் எதையோ தேடி தவிப்பது போல், முன்னால் இருந்து எதையோ பற்றி பிடுங்கி பின்னால் எடுப்பது போல் அசைந்து கொண்டிருந்தது. ஒரு கணம் அதன் பெரிய தந்தங்களை பார்க்க அர்ஜுனன் அஞ்சினான். அவன் பார்த்த எந்த பெருங்களிருக்கும் அதற்கு நிகரான தங்கத்தங்கள் இல்லை. யானை தந்தங்களுக்கு யானை தந்தங்களுக்குரிய பழுப்பு நிறத்திற்கு மாறாக தூய வெண்பளிங்கு நிறம் கொண்டிருந்தன அவை. இங்க ஒரு கட்டத்துக்கு மேல சுப்ரதீபத்துக்கு ஏதோ மதம் வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வருது எனக்கு. ஐயோ ஏதோ அமங்கலமாக நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் எங்கேயோ போகுது கடைசியில். அது 62வது சாப்டர் படிக்கும்போது தான் தெரியும். பட் இந்த இடத்துல எவ்வளோ பெரிய பேராகிராஃபில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மீன் முக்கள். ரைட், மறுபக்கம் சுற்றி வந்து அதன் செவ்வழிகளை பார்த்தான். வெண்ணிற இமைமுடிகள் மீன் முட்களை போல் வளைந்திருந்தன அப்படிங்கிற அந்த ரொம்ப 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 ஏதோ மைக்ரோஸ்கோப்பை வச்சு அந்த மீன் லைக் அதோட இமைகளை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படி மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை ஒரு வேறு ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி ஒரு அழகான ஒரு அனலாஜியாக ஒரு ஓமையை மாற்றுறது தான் ஜேவோட லைக் ரைட்டிங் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருடைய திறனுக்கு சான்றாக அந்த ஒரு அப்சர்வேஷன் இருந்தது. மற்றபடி இட்ஸ் அ பிக் திங். ஐ மீன் லைக் 61வது சாப்டர் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்தது. ஏன்னா என்ன நடக்குங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதனால தான் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அரிஷ்டநேமி கிட்ட சுப்ரதீபம் வந்து ஒழுங்காக தான் பழகுது. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அதுக்கு மதம் வந்திருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டவுட்டும் எல்லா மக்களும் அப்படியே திருச்சி ஓடுறாங்க. ஐயோ எனக்கு மதம் வந்துருச்சு. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த மதம் வந்துருச்சுங்கிற ஒரு சின்ன கன்ஃபார்ம் ஆகாத ஒழுங்காக தெரியாத ஒரு விஷயம் பயத்தை உடனே எவ்வளோ குயிக்காக ஒரு பய உணர்வு மக்களுக்கு மத்தியில் பரவுது. ஓ மதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக பரவுது. ரைட், அது பரவி எல்லாரும் தட்டு முட்டி பயங்கர லைக் போட்டு வச்சிருந்த லைக் பாதையெல்லாம் மறைச்சி பயங்கரமாக கெவோட்டிக்காக மாறுது அந்த ஹோல் சுச்சுவேஷனும். ஸோ லைக் இத்தனைக்கு கன்ஃபார்மே ஆகாத ஒரு நியூஸ் தான். ஸோ ஆனால் அது மதம் பிடிக்காமல் ரொம்ப ரொம்ப சீரான அடிகளில் தான் எடுத்து போயிட்டுருக்கான். அது வேறு ஒரு திசை நோக்கி ஓடிட்டுருக்கு. அது எங்கே ஓடுது அப்படிங்கிறது அடுத்த சாப்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ லைக் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் ஆனால் எனக்கு தெரிந்து 58லேருந்து 61 வரைக்கும் இருக்கக்கூடிய சாப்டர்ஸை 4 சாப்டர் எழுதாமல் ஒரு 2 சாப்டரில் அடங்கக்கூடிய விஷயங்கள் மட்டுமே இதில் இருக்கின்றன. அந்த அளவுக்கு மட்டுமே நுட்பமாக அனுபவித்து நுட்பமாக லைக் அவதானித்து அதை அழகியல் உவமைகளாக மாற்றி எழுதக்கூடிய பொட்டென்ஷியல் எல்லாமே சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுதுமே ஒரு 2 சாப்டருக்குள்ளே இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்ஸ் அடக்கிடலாம் அப்படின்னு தோணுது. இட்ஸ் ஜஸ்ட் தட் த லென்த் இஸ் அன்னெசரி அப்படிங்கிற மாதிரி, எஸ்பெஷலி அந்த 60th சாப்டர். அது என்னுடைய முழுமையான லைக் ஒரு பார்வைன்னு சொல்லலாம் இந்த சாப்டர்ஸை பற்றி. பார்ப்போம் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் என்ன நடக்குதுன்ட்டு.